இவ்வளோ வலி இருந்தா ஒரு 2 குழந்தைங்கள வந்து எனக்கு பேசும்போது அதுதான் இருக்கு. நான் இந்த வந்து ஒரு டாபிக்காவோ இல்லைன்னா வந்து ஒரு ஹிண்டோ எடுத்து வச்சு பேசவே முடியல. அந்த வலி தான். நான் ஒரு 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 பையனா இல்ல ஒரு தகப்பனா இருக்கேன்னா ஒரு குழந்தைய எப்படி எந்த ஆங்கிள் பார்ப்பனோ அதே மாதிரி தானே விஜய் அப்படின்றவரும் பார்த்திருப்பாரு. ஆனா அதே மாதிரி தான் அந்த பொண்ணும் பார்த்திருக்கணும் அபிராமின்றவங்க. ஆனா அப்படி பார்க்கல. ஸோ அடுத்தது என்ன பண்றாருன்னா சாகும் வரை ஜெயில் தண்டனை ஒன்று அவங்க அழறாங்களாம் அங்கேயே கோர்ட்லயே. யாரு அபிராமியும் சுந்தரமும் ஒரே அழையாம் பயங்கர அழையாம். அப்போ வந்து ஜட்ஜி சொல்லியிருக்காரு அந்த ஷாலெல்லாம் கொஞ்சம் கைட்ட சொல்லுங்க. ஏன்னா ஷாலை வச்சு நான் கொடுக்க போற தீர்ப்பு நான் கொடுத்த தீர்ப்பை வச்சு இவங்க ஏதாவது பண்ணிக்கிட்டு சீன் போட்டா கூட போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை தவிர்த்து அடிஷ்னலா ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு இவங்க செஞ்ச காரியத்துக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணுன்றது ஐடியா. ஆனா என்ன பண்றது காந்தியோட தேசம்ல இது, அதனால தான் இதோட நிறுத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கள்ளக்காதல் காமமாக 2 குழந்தைகளுக்கு கொன்ற கொடூரவாதிகளை இந்த தண்டனை பத்தவே பத்தாதுன்ற மாதிரி அவர் பயங்கரமா கோவப்பட்டிருக்காருங்க. ஜட்ஜி நம்மளை விட ஒரு எமோஷனலான ஒரு ஜட்ஜி நம்மளை விட ஒரு எமோஷனலா அந்த குழந்தைங்களோட அட்டாச் ஆன ஒரு பர்சன் மாதிரி எனக்கு தெரிஞ்சாரு. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார்.